அப்புறம் நோட்டீஸு மற்றதெல்லாம் அடிப்பாங்க. எங்கள் மாமா கடை எங்கே இருக்குன்னா இந்த இங்கே டெலிஃபோன் ரோடுக்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. ஐஸ்கிரீம் பக்கத்தில் ஒரு சந்து மாதிரி உள்ளே போகுது. அதுக்குள்ளே தான் போகணும். எங்கள் மாமா கடை வந்து இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள். அப்படியே இப்படி படியில் இங்கிட்டு மேலே வந்தீங்கன்னா எங்கள் மாமாவோடது தான் இந்த ஃபஸ்ட்டு கடை பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மொதல் கடை. இங்கே தான் மஞ்சப்பை அடிப்பாங்க. அப்புறம் அந்த மஞ்சப்பை அடிக்கிறதுக்கான ஸ்க்ரீனு இதில் தான் மஞ்சப்பை அடிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இருக்கா, இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தான் மஞ்சள் படிப்பாங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க. என்னென்ன பேர், எப்படி போடணும், என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களே சிவகாசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவகாசியிலேருந்து ஆர்டர் பண்ணி அவங்களே கொண்டு வருவாங்க. இப்போ இதுக்காக வந்து மிஷின் ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கள் கம்பெனியில் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் தான். நான் கம்பெனியில் வேலை செய்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி கம்பெனியில் அதனால் நாங்களே மிஷின் ரெடி பண்ணி நாங்களே கொடுக்குறதுக்கு உங்கள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பத்திரிக்கை ரெடி பண்ணுவாங்க அந்த மிஷினில் தான். பத்திரிக்கை, அப்புறம் காலாண்டரு, இது பார்த்தீங்கன்னா இதான் பத்திரிக்கை. இதில் தான் பிரிண்ட் அடித்து வரும். பார்த்தீங்கன்னா இதான் பிரிண்ட்டு. இப்படி தான் பத்திரிக்கை அடிப்போம். இந்த மிஷின் தான் பத்திரிக்கை அடிப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிரிண்ட் ஆகி இப்படி வரும். நாங்கள் இப்படி மடித்து இப்படி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி காலாண்டர் டிசைனு ஃபேஷனு எல்லாமே பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம், அப்புறம் காலாண்டர் டிசைனு, இந்த மாதிரி டிசைனு எல்லாமே பண்ணி தருவோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை அடித்து வெளியாகவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பசை போட்டு அப்படியே ஒட்டி விட்ருவாங்க. ஒட்டி விட்டு அப்படியே மடித்து விட்ருவாங்க. இப்படி தான் ஒட்டி மடக்கி அவ்வளோதான் பத்திரிக்கை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரிக்கை எதுக்காகனா திருமணம், சடங்கு, காது குத்து, பால் காய்ச்சி எல்லாத்துக்குமே நாங்கள் பத்திரிக்கை அடிச்சு விடுவோம். அப்புறம் புதுமனை புகு விழா அந்த மாதிரி கூட அடித்து கொடுப்போம். நோட்டீஸு, பில் புக்கு, அப்புறம் ஃப்ளெக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தான் நாங்கள் வந்து ஃப்ளெக்ஸு, பேனரு இருந்தால் அதுக்கு தான் கம்ப்யூட்டர் ரெடியாக வச்சுருக்குறோம். பில் புக்கு, நோட்டீஸு எல்லாமே இந்த கம்ப்யூட்டரை தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து கடை ஆரம்பித்து வந்து மொத்தம் 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கரெக்டாக தரவாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வராது, அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இதான் விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். நோட்டீஸ் புக்கு, கார்டு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இதான் மஞ்சப்பை நான் சொன்ன காமிச்சல ஸ்க்ரீனு, அதான் அந்த இப்படி தான் பிரிண்ட் பண்ணி நாங்களே கொடுப்போம். நாங்களே தைச்சி நாங்களே ரெடி பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இதான் மஞ்சப்பை ரோலு. இதை நாங்கள் கட் பண்ணி நாங்களே பிரிண்ட் அடித்து நாங்களே தைச்சி நாங்களே கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் மாமாவோட கடையோட பேர் வந்து லட்சுமி ப்ரெஸ்ஸு. நீங்கள் டெலிஃபோன் ரோடுக்கிட்ட இந்த பால் கடை, டெலிஃபோன் ரோடுக்கிட்ட பால் கடை இருக்குல்ல, கீழே பால் கடை, அங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பால் கடைக்கு மேலே தான் எங்களோட கடை இருக்குது. ஓகே, உங்களுக்கு எதாவது பத்திரிக்கை, நோட்டீஸ் புக்கு, பில் புக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே ஒரு நம்பர் தரேன். அதுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க விவரம் சொல்லுவாங்க.